Hello பசங்களா, வெல்கம் டு லித்தோஸ் கெமிஸ்ட்ரி யூனிவர்ஸ். ஓகே, ஸோ அனதர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நம்ம ஹாஃப் போர்ஷனுக்காக. ஸோ பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். சரி, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு என்னதுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு கம்பேரிசன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன சார் கம்பேரிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம். ஓகே, ஸோ அந்த காய்கறி கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ கேரட்டு அந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா வி நீட் தட் ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டாண்டர்ட்ன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் தான் என்ன பண்ணுது, நமக்கு அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் ஹூஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் ஆர்பிட்டரலி டிஃபைன்ட் as 0.00 வோல்ட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு ஒரு சைடில் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் படிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும், இன்னொரு சைடில் நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். நெகட்டிவை நோக்கி ஓடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம ரிடக்ஷன். அப்போ ரிடக்ஷன் சொல்லலாமா? ரைட். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லணும். சரி, ரைட்டு. இப்போது இதில் இது வந்து ஜீரோவாக இருக்கும், அதாவது சென்டரில் இருக்கும். இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ், அது ரிடக்ஷனு. இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு, அது ஆக்சிடேஷன் அப்படின்னு இருக்கு. சரியா? இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டாண்டர்ட் மெஷர் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் அதர் ஹாஃப் செல்ஸ். மற்ற ஹாஃப் செல்ஸோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், அதாவது E0 வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எது உதவுது? இந்த ஷி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட். சரி, அது இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பீக்கர் இருக்கா. அந்த பீக்கரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டாலிட்டிக் பிளாட்டினம் சர்ஃபேஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கேட்டாலிட்டிக் பிளாட்டினம் சர்ஃபேஸு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ எலக்ட்ரிக் ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல்லாக வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. அப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல்லாக இருந்துச்சுனாக்கா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேட்டலிட்டிக் பிளாட்டினம் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழியாக ஹைட்ரஜன் கேஸ் 1 atm அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பாஸ் பண்ணும்போது இன்னொரு சைடில் சால்ட் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் கனெக்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயரோட வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, the platinum wire is yes, okay. So platinum wire பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, a fine platinum wire is sealed inside a glass tube to make the electrical connection. அப்போ அந்த பிளாட்டினம் ஒயரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். பிளாட்டினம் ஃபாயில், ஒரு தின் ஷீட் ஆஃப் ஃபாயில், ஒரு பிளேட் மாதிரி ஒரு ஃபாயில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வந்து இந்த ஒயரோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. திஸ் ஃபாயில் இஸ் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக். இங்கே நம்ம இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஃபாயில். கட்டமாக இருக்கும், அதில் வந்து நம்மளுக்கு பிளாட்டினத்தை கோட் பண்ணுறாங்க. ஓகேவா? டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த ரியாக்ஷன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருப்போம், டெம்பரேச்சரு, சர்ஃபேஸ் ஏரியா, கேட்டலிஸ்ட்டு, இதெல்லாமே வந்து என்ன பண்ணுமா, இந்த எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றாங்க. அசிடிக் சொல்யூஷன், த என்டையர் செட்டப் இஸ் இமர்ஜ் இன் அ சொல்யூஷன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அயான்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எதில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருக்கும் இதில், என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கிற ஒரு 1 மோலார் HCl சொல்யூஷனில் நம்மளை டிப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் H+ ஆகும், Cl- அயான்ஸ் ஆகும், பிரிஞ்சு வெளியில் வரும். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் கேஸ், பியூர் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் பபுள்ட் இன் டு த சொல்யூஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வழியாக நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, ஹைட்ரஜன் கேஸை உள்ளே பபுள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த ரியாக்ஷனுக்கு ஹைட்ரஜன் எவ்வளோ தேவையோ அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டான இதுவாக இருக்கும். 1 bar அட்மாஸ்பியரிக், அது இல்லைனாக்கா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 298 கெல்வினில் இருக்கும். சரிங்களா? ரைட். நவ் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் பாருங்கள். ஷி என்பது ஒரு ரிவர்சிபிள் எலக்ட்ரோட். ஷி என்பது என்னது, ஒரு ரிவர்சிபிள் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு
ரிவர்சிபிள் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு. இப்போ இட் கேன் எய்தர் ஆக்ட் அஸ் அன் ஆனோட், ஒரு வகையில் ஆனோடாகவும் ஆக்ட் பண்ணும், இன்னொரு வகையில் கேத்தோடாகவும் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெட்டாக்ஸுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட யூஸ் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த ஹாஃப் செல் கனெக்டட் டு இட். அப்போ இதில் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கான ஹாஃப் செல் கனெக்ட் பண்ணியிருந்தாக்கா ஆனோட்லேயும், ரிடக்ஷன் பண்ணுறது பண்ணியிருந்தாக்கா கேத்தோட்லேயும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். ஏன்னாக்கா இது படிச்சிருப்போம். நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆனாக்ஸ். ஓகேவா? ஆனாக்ஸ்னா ஆனோட் ஆக்சிடேஷன், ரெட் கேட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ரிடக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் கேத்தோட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளாட்டினம் ஃபாயில் ஆக்ட்ஸ் அஸ் அ இனர்ட் சர்ஃபேஸ் வேர் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் அப்சர்வ்ட். அப்போ பிடி அப்படின்ற அந்த பிளாட்டினம் சர்ஃபேஸில் தான் ஹைட்ரஜன் கேஸ் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது, அதாவது அப்சார்ப் ஆகுது, மேலே ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்லிபிரியம் இஸ் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் த சொல்யூஷன். ஸோ ஹைட்ரஜன் கேஸ்க்கும் ஹைட்ரஜன் அயான்ஸ்க்கும் என்ன பண்ணுது? ஒரு ஈக்லிபிரியம் உண்டாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ அளவுக்கு ரியாக்டன்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் சைமுல்டேனியஸ்லி. ஓகே. ஸோ எதனால் கேஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஆனோடா ஆக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கேத்தோடா நினச்சா என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. இஃப் த கனெக்டட் டு த எலக்ட்ரோட் வித் த ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருந்துச்சுனாக்கா ஆக்சிடேஷன் நடக்கும்னு சொல்கிறோம். ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா என்ன அர்த்தம்? அது ரிடியூஸ் பண்ணுறதுக்கான இது இருந்துச்சுனாக்கா, கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸ் மாலிக்யூல் லூஸ் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் அயான்ஸ் சொல்கிறாங்க. ரைட்டு. வென் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆக்ட்ஸ் அஸ் அ கேத்தோட், எப்போ ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ரொம்ப கம்மியான ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா ரிடக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ வி கெட் 2H ப்ளஸ் 2 எலக்ட்ரான் மைனஸ் போடும்போது நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது? H2 கேஸ் இஸ் லிபரேட்டட். ஓகேவா? ரைட். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் சார்? செல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ், அப்போ பிடி இருக்குது. பிடி என்னவா இருக்கும்? சாலிடாக இருக்கும். அடுத்தது ஹைட்ரஜன் இட் இஸ் இன் கேஷியஸ் ஃபார்ம். அது எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும்ன்றதையும் மெஷர் பண்ணிக்கணும். 1 பாரு. அதுக்கப்புறம் H2 என்னவா மாறுது? நமக்கு H+ அயான்ஸாக என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இட் இஸ் இன் aqueous ஃபார்ம். ஸோ இட் இஸ் இன் 1 molar சொல்யூஷன். ஸோ எதனால் பிளாட்டினம் இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் இஸ் யூஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அ இனர்ட் மெட்டீரியல். எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் கூடலாம் ரியாக்ட் பண்ணும்போது, இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது அது இனர்ட் மெட்டீரியலாக இருந்தால் பெட்டர். இனர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது கூடயுமே ரியாக்ட் பண்ணாது. நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம் இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்லிட்டு, ஆர் நோபல் கேஸஸ் படிச்சிருப்போம். நைட்ரஜன், கிரிப்டான், ஓகேவா, ஜெனான், ரேடான், இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே இனர்ட் கேஸஸ். அதே மாதிரி ஒரு இனர்ட் மெட்டல் தான் இந்த பிளாட்டினம், எதுக்குள்ளேயும் ரியாக்ட் பண்ணாது. அதே மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லையுமே அது பார்ட்டிசிபேட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இட் செல்ஃப் பட் ப்ரொவைட்ஸ் அ சர்ஃபேஸ் ஃபார், அது ஒரு சர்ஃபேஸ், அதாவது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு சர்ஃபேஸாக எது இருக்குமா? இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதில் இந்த எலக்ட்ரான் கண்டக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் தட் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.